கதையே தப்பாமல் நாவில் நீயே கொடியிருப்பாய் நிச்சயமாயோ நானே உனது இருவை கொண்டு உலகமெல்லாம் நாங்கள் வாடே ஆவில் வந்தது பாய் கலை மகளே அண்டமெல்லாம் போற்றாளே மாதுளம்போனிரற்றாளே ஆகாளி முப்பிடாதி சந்திரமாரி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே கடலென்ற ஓவேனுயரில் அலைகின்ற ஊரை கண்டு கணவன்ற வாழ்வை நம்பி கடலென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மோசை மாறிடோ சோழடு காற்றென்ற மோசை மாறிடோ சோழடு கண்டோடே தானே உடலென்ற கோம்பிகி உணவன்ற தேடு ஓயோர் இரவும் பகலோ இரவும் பகலோ ஓயாது இரவும் பகலோ இரவும் பகலே ஒன்றுண்டு உறங்குவாரே கண்டதே எல்லாமல் ஒன்றுண்டு உறங்குவாரே கண்டதே எல்லாமல் ஒருவாயான அடைந்தாரே தடமன்ற வெள்ளி கரையில் வந்து பாசங்கள் எல்லாம் தாவாரம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாவாரம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாய் என்றும் சே என்றோ என்றும் நான் என்றோ தாய் என்றும் சே என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையானையோ வண்ணமாயே மன்னவா தாய் என்றும் சே என்றோ நீ என்று நான் என்றோ தாய் என்றும் சே என்றோ நீ என்று நான் என்றும் தமையானே தனிதா இடை நின்று கரை நின்று எழன்று கேளாமல் இருப்பாரே உனக்கழகோ உனக்கழகோ இருப்பாரே உனக்கழகோ உனக்கழகோ ஈசனே சிவகாமி நேசனையனையாலோ ஈசனே சிவகாமி நேசனையனையாலோ தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனையனையாலோ ஈசனே சிவகாமி நேசனையனையாலோ தில்லை வாழ்நடராஜனே அம்மனுட கரைகள் பாட அதில் சரஸ்வதி அருள் போரிவா பிடாரி கரைகள் பாட தாயே மூவாம்பிகை அருள் போரிவா சந்தனமாரி கரைகள் பாட
தந்தாள் அருள் புரிவாள். உச்சினி மாளி கதைகள் வாட உச்சினி மாளி கதைகள் வாட தாயே உலகளந்தாள் அருள் புரிவாள். அங்கு சங்கோந்தை வேகப்பா ஒன்றாங்கடல் ஒவ்வொரு கடலா தாங்கி சமாகரை தேளே கருப்பு கடல் ரெண்டாம் கடல் முடிய கரை கொஞ்ச தேளே முடிய கரை கொஞ்ச தேளே மூன்றாம் கடல் மூர் கடலா புதிய கரை கொண்ட புதிய கரை கொண்ட கடல் மூன்றாம் கடல் மூர்க்கடலா. நதிய கரை கொஞ்ச தேளே நாலாம் கடல் தயிர் கடலா ஆரியமால் வள்ளி கொள்ளே ஐந்தாம் கடல் திரும்படலா நாடியதோர் மரகரே நல்ல ரண்ணி ஆறாம் கடல் இத்தனையும் சூழ்ந்திருக்க இத்தனையும் சூழ்ந்திருக்க ஏழாங்கடல் பெருங்கடலா இத்தனையும் சூழ்ந்திருக்க இத்தனையும் சூழ்ந்திருக்க ஏழாம் கடல் மூர்க்கடலா. இப்படி ஏழாவது கடலுக்கு அப்பால் சரி. ஒரு இருட்டு நாடு. அம்மா எந்த நாடு எந்த நாடம்மா? இப்படி எல்லாம் லைட்டு இருக்காது. சரி. லைட்டு கட்டுனா யாரு போகணும்? யாரம்மா போனோம்? எங்க அண்ணாச்சி போகணும்ல. அம்மா எந்த அண்ணாச்சி? செட்டுக்காரனாச்சு. அவர் இருந்தா தான் களை கட்டும். அம்மா இல்லைன்னா இப்படி நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. இவ்வளவு கெத்த பாத்திருக்கீங்களா? அம்மா கோயில் கூடனா சும்மா ஐயா. அம்மா அப்படி நின்னா தானே அந்த கோயில் கூடனே தெரியும். இன்னைக்கு நாளைக்கும் தானே. ஆமா. பிறகு வேலைக்கிழமை அப்படியே வேலையில போய் வேலைக்கு போயிடுவாரு. வேற வழி இல்ல. என்ன? ஆமா. இருந்தாலும் சரி கோயில் ஐயா கண்டிப்பா இப்படி இருந்தா தானே கதி அழகா இருக்கு. அம்மா அப்படி இருக்கும்போது சரி அந்த ஏழாங்கடல் தன்னாரில தன்னதிலே ஏகசுரன பூமி உண்டா பூமி உண்டா ஏகசுரன பூமி கீழே பூமி கீழே பார்த்த சொர்ணய பூமி உண்டா பூமி உண்டா பார்த்த சொர்ணய பூமி கீழே பூமி கீழே பூமி கீழே வழங்கி வர்ற பாறை உண்டா பாறை உண்டா பார்த்த சொர்ண பூமி பூமி பாறை உண்டா பாறை உண்டா பழங்கி வர்ண பாறையிலே கமலமன்றே திருச்சூனையா திருச்சூனையா அந்த சூனை தன்னாரில தன்னதிலே மாணிக்க புற்றலும்பே தங்க புற்று வெள்ளி புற்று வெள்ளி புற்று வெள்ளி புற்று தானே அங்கே வளருதையா வளருதையா வெங்க புற்று வெள்ளி புற்று தானே வெள்ளி புற்று தானே அங்கே வளருதையா வளருதையா நாகம் இருக்கக்கூடிய இடம் நாகலோகப்பட்டணம். ஆமா நாகம் இருக்கக்கூடிய இடம் நாகலோகப்பட்டணம். புற்றும் புதருமாக இருக்கிறது. சரி புற்று இருந்தா என்ன இருக்கும்? என்னமா இருக்கும்? பாம்பு தான் இருக்கும். ஆமா நம்ம போய் குடியிருக்க முடியுமா? முடியவே முடியாது. முடியாது. ஆமா நம்ம இருக்கிறது ஒரு புத்து தாம்மா. அப்படியா? ஆமா நம்ம பார்த்தோம். ஆமா வெக்கப்புற்று. சரி இருந்தாலும் ஆமா இப்படி ஒரு கோயில், இப்படி ஒரு நிழல், ஆமா இப்படி ஒரு பந்தல், பக்கத்துல வேப்ப மரம். ஆமா வேப்ப மரம் காத்து உங்களுக்கு ஜிலு ஜிலு ஜிலுன்னு அடிக்க. அந்த இட்லி சட்னி தக்காளி சட்னிக்கும் கேசரிக்கும் பிள்ளைகளுக்கு கிறக்குது. கிறக்கத்தானே செய்யணும் என்ன? ஆமா இன்னும் மத்தியானம் பாரு. சரி 6 சுவை. ஆமா அறுசுவை. கண்டிப்பா
அன்னதானது மட்டும்தான் ஐயா போதும் போதுங்கிய. ஆமா வேற வேற எதை எது கொடுத்தாலும் காணாது. காணாது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஆனா சாப்பாடு மட்டும் போதும் போதும். அளவோடு கேக்கிய. ஆமா. ஆனா வாரு பஞ்சாமிர்தம் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு ஆமா எல்லாம் உண்டு. கண்டிப்பா. பொன்னாத்தியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே குறைங்கிறத வைக்க மாட்டாவே. ஆமா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஆமா நம்ம அதான் சும்மா சொந்த ஊர் மாதிரி. ஆமா சும்மாவா சொல்லிருக்கிய பொண்டாட்டியை மறந்தாலும் பொன்னாத்தியை மறக்கப்படாதுன்னு. பாத்துக்கோ. ஆ பொன்னாத்தி வந்து அப்பேற்பட்ட ஊரு. ஆமா மறுபடி வரணும்னு தோணும். கண்டிப்பா. அப்பேற்பட்ட ஊரு இந்த பொன்னாத்தி. சரி அப்படிதானே? ஆமா. அதனால சரி புற்றுக்களும் குதிரைகளும் இருக்கும் போது ஆமா அந்த புத்துக்களை ஆமா 2 நாகம் வாழ்ந்து வருகிறது. சரி அதுதான் ராஜநாகம். ராஜநாகம். ராஜநாகம் நாகத்துக்கெல்லாம் அதிபதியாகவே ஆமா அரசு புரிந்து வருகிறார். யாரு தெரியுமா? யார் யாரம்மா? அங்க நாகராஜ நாகை கண்ணே நாக கண்ணே நலவுடானே ஆண்டு வாரா ஈசனும் கிளியுமாக கிளையுமாக கிருபையோட ஆண்டு வாரா ஈசானும் கிளியுமாக 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 ஈஸ்வரனும் ஆண்டு வாரா ஆண்டு வாரா. மைக்கும் ஸ்டாண்டும் போல சரி இதயமும் துடிப்பும் போல ஊசியும் நூலும் போல கண்ணும் இமையும் போல. இட்லியும் தக்காளி சட்னி. ஆமா இட்லி தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் சேது. சாட்டியா? ஆமா நல்லா இருந்துச்சா? ஆமா சாப்பிட போய் தானே சொல்லுது. அண்ணாச்சி தவசிப்புள்ள அண்ணாச்சி கை மனமே வேறடா. ஆமா நீ மத்தியானம் பாரு. ஆமா உனக்கு வீட்டுக்கும் தூக்கிட்டு போகணும்னு இருக்கும். மணக்க மணக்க. ஆமா அப்பளே ரெடி பண்ணிட்டா அண்ணாச்சி தவசுப்புள்ள அண்ணாச்சி. என்ன செய்யா? ஆமா நீங்க களைச்சி போய் வருவீல்ல. ஆமா நீங்க களைச்சி போய் வர்றதுக்கு நீங்க உங்க களைப்பு தீராம இருக்கிறதுக்கு கொடுத்து வை. அதுல அதுக்கு எடுத்து போடு. அப்பந்தான் பார்த்தார். சரி அப்ப நாகத்துக்கெல்லாம் அதிபதியாக அரசு புரிந்து வருகிற போது ஆமா அதற்கு அடுத்தபடியாகவே சரி நமக்கு சன்மானம் அளித்த செல்வ சீமான் யாரு யாரம்மா? பூமான் புண்ணியவான் யாரையா? யாரு யாரம்மா? இந்த பொன்னாத்திமான் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி அதாவது இசைக்கியம்மன் சரி தந்த செல்வம் தந்த செல்வம் சி பி இசைக்காவியா. பி இசைக்காவியா. அந்த அதாவது அம்மா ஆத்தா கொடுத்துருக்கா அள்ளி. ஆமா அவங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி. ஆமா கண்டிப்பா. பிள்ளைய தவமா தவ இருந்து பெற்றிருக்காங்க. ஆமா ஆமா ஆகையினாலே அவர்கள் குடும்பங்கள் கோத்திரங்கள் சரி அந்த இசைக்கியம்மன் போல வாழ வாழ வேணும் ரே கோடே வளர வேணும் அவர் கோடும்பா ஆள் போல நான் நினைத்து ஆள் போல நான் நினைத்து அருகரு போல் வேர்கள் ஒன்றே போல தான் அழைத்து தாழ் போல தான் அழைத்து அங்கே அருகரு போல் வேர்கள் ஒன்றே வாழையடி வாழையாக 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 வளர வேணும் அவர் குடும்பம் அவர் கொடும்பா வாழையடி வாழையாக வாழையாடி வாழையாக எம்மா வளர வேணும் அவர் கொடும்பா அன்றும் வாழ்க சரி என்றென்றும் வாழ்க வாழ்கவ. இசைக்கு அம்மாள் சரி அள்ளி கொடுத்தான்னா ஆமா அவளை மாதிரி கொடுக்க முடியாது. கொடுக்கவே முடியாது. அதனால தான் இசைக்காவியா. இசைக்காவியா. அன்றும் என்றும் என்றென்றைக்கும் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம். அப்போ இந்த நாகமுடைய அரசனுக்கும் நாகைக்கண்டைக்கும் சரி இந்த வில்லுப்பாட்டு கதை எடுத்தாலே அம்மா எல்லாமே இருக்கும். கண்டிப்பா இந்த பிள்ளைக்கு வந்து தட்டுப்பாடு. ஆமா எந்த கதையை எடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு தட்டுப்பாடு இருந்திருக்கு. அது வந்து அந்த காலத்துல எப்படி இருக்கு? ஆமா இந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடு கட்டுப்பாடு பண்ணி. ஆமா உங்க அக்கா மாசமாலாம் இருக்கா? எங்க மைனி மாசமா தான் இருக்கா. அட உங்க மைனி மாசமா இருக்காளோ? எங்க மைனி மாசமா தான் இருக்கா. எங்க மைனிக்கு இப்ப தான் 2 மாசம் ஆச்சு. சரி எங்க மைனிக்கு இப்ப தான் 4 மாசம் ஆகுது. சரி நல்லா இருக்கட்டும். ஆமா அதானே வேண்டான்னு சொல்லுத ஒரே செல்வம் பிள்ளை செல்வம் தான். வேண்டான்னு சொல்ல மாட்டா. சொல்லவே மாட்டா. எத்தனை பிள்ளைய கொடுத்தாலும் சரி
தித்திக்கும் கனி, ஆமா திகட்டாத விட்டாத கனி. ஆமா பிள்ளை செல்வம் தான். பிள்ளை செல்வம். ஆமா எத்தனை பிள்ளை இருக்கட்டுமே, வேண்டான்னு சொல்லவே மாட்டா, சலிக்க மாட்டா. கண்டிப்பா 13 வெள்ள பித்திருக்கேதாய் ஒரு பிள்ளை எனக்கு தாயம்னா இல்ல இருக்கட்டும் பாத்துக்கிடுவான். அது எப்படி கொடுப்பா? ஆமா என் பிள்ளை இன்னொருடைய பேத்தி இன்னொருடைய பேரம்னு பேர் சொல்லண்டா, கண்டிப்பா சொல்லணும்ல. ஆனாலும் நாகமுடைய அரசனுக்கு சரி கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா வந்துச்சா? சும்மா சும்மா வராதுலாமா, ஆயிரங்காலத்து பயிருன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னாவே? என்ன ஆயிரங்காலம் இருக்க போறது கிடையாது, இருந்தாலும் அந்த காலத்துல வரலாறு அப்படி சொல்லியிருக்கு. அதுதான் சொல்லுவட. ஆமா ஏன்னா சொல்லி போட்டா இருக்கு. ஆமா கண்டிப்பா. என்ன? ஆமா அதாவது கணவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா கேட்கணும், சரின்னு கேட்கணும். இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஐயா சரின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். விட்டு கொடுத்து வாழ்ந்தா என்னைக்கும் கெட்டு போக மாட்டோம். ஆமா விட்டு கொடுத்து வாழ்ந்தா கெட்டு போகவே மாட்டான். கெட்டு போனோம்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த மனத்தாண்மை இருக்காது. ஆமா அப்படி இருக்கவே கூடாது. ஆமா கண்டிப்பா. ஒண்ணு தண்ணிக்கு இழுக்க, ஒண்ணு கரைக்கு இழுக்கு, ரெண்டுக்கு அப்படி மாத்தி மாத்தி வெட்டைக்கு இழுக்கவே கூடாது. ஆமா பிரச்சனை தான் வரும். ஆ ஆனாலும் சரி நாகராஜ மன்னரும் நாகை கண்ணையோ ஆமா சர்ப்பமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் இணை பிரியாத நண்பராக வாழ்ந்து வர்றாங்க. ஆமா அப்படி ஆண்டு வருகிற போது ஆமா அவருக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவும் விதி இருக்கு. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவும் விதி இருக்கு. ஆடிரேக்கு மாடிரேக்கு அடுகுமத்தை வீடு இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மெத்த வீடு இருக்கு. 7 கோளம் பெறவும், 7 கோளம் பெறவும் உண்டே ஏராளமாய் செல்வம் உண்டு. 7 கோடி பிரம்மாதிலே 7 கோடி பிரம்மாதிலே அங்கே ஏராளமா செல்வம் உண்டு. சொத்தோடு சுகத்தோடு செல்வ பாக்கியங்கள் இருக்கு. ஆமா எல்லா செல்வங்களும் இருக்கு. ஆடு மாடு அடுக்குமத்த வீடு, ஆமா எத்தனை செல்வங்கள் இருந்தும் இவர்களுக்கு தீராத ஒரு கவலை. ஆமா குழந்தை செல்வம் இல்லை என்று தீராத ஒரு கவலை இருக்கிறது. இருக்கணும்ல? ஆமா எல்லா செல்வம் இருந்துட்டு அப்புறம் கடவுளை நினைக்க மாட்டியல்ல. அதானே? ஆமா உனக்கெல்லாம் இருக்கா? ஆமா கண்டிப்பா எனக்கெல்லாம் எல்லா செல்வமும் இருக்கு. சரி, பிள்ளைகள் எத்தனை இருக்கு? பிள்ளை 4 தான். 4 பிள்ளைகள் இருக்கா? 4 பிள்ளை இருக்கு. ஓ சரி. ஆமா எல்லாத்துல 2 2 பொண்ணு 2 பையன். சரி சரி, வீட்டுக்காரையும் சேர்த்து சொல்லலாம். ஆமா இருந்தாலும் ஆமா அது ஒரு வகையில குழந்தை தானே. அந்த குழந்தையும் திடீர்னு அடம் பிடிக்கத்தான் செய்யும். அடிப்பியா? அதெல்லாம் எல்லா பிள்ளையும் எனக்கு ஒண்ணுதான். இந்த பிள்ளை ஒண்ணுதான், அந்த பிள்ளை ஒண்ணுதான். சரி சரி. ஆமா இது நம்ம பெத்த பிள்ளை. ஆமா இது நம்மளை நம்பி வந்த பிள்ளை. கண்டிப்பா எல்லாமே நமக்கு பிள்ளை தானே. அதானே? ஆமா இதனை செல்வங்கள் இருந்தும் நமக்கு கவலை எது இருக்கிறது? ஆமா பிள்ளையெல்லாம் கவலையாதே, கவலையதே பெருங்கவாளை இருக்குதையா, இருக்குதையா. மைந்தனில் கவலையாதே, கவலையதே மனகவாளை இருக்குதையா, இருக்குதையா. குழந்தையில் கவலையதே கவலையாதே, கொடுங்கவளை இருக்குதையா. குழந்தை இல்ல கவலையது கவலையாரி கொடுங்கவலை இருக்குதையா. எங்கடவராஜ மன்னாரி மன்னவரே மகிடமொழி தரித்த மன்னா 30 வயராஜே முடிதரைக்கு பிள்ளை இல்லை, 40 வயராஜே நாட்டையாள பிள்ளை இல்லை, 50 வயராஜே அரசாள பிள்ளை இல்லை, 60 வயராஜே 60 வயராஜே எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. 60 வயதாதே 60 வயதாதே எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும்
அதாவது முத்துப்பட்டியா முத்துப்பட்டியா தெரியும். ஆமா நான் இப்ப இல்ல. சரி. அப்படி நம்ம எள்ளுங்க விட எண்ணெயா நிக்கும். ஆமா. அண்ணாச்சி செட்டை என்னைக்கும் குறை சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. இருந்தாலும் கேட்ட உடனே 6 மைக்கு 7 மைக்கு வேணுமான்னு கேட்டாவ. மலையில் சிறந்தது இமயமலை, கட்டிடத்தில் சிறந்தது தாஜ்மஹால். ஏன் எங்க வீடு இல்லையா? உங்க வீடு தாஜ்மஹால் வேற இல்லலாமா? இல்லையா? ஆமா. சரி இருக்கட்டும். சரி. பொண்ணுக்கு அரசன், பூவரசன், மலைக்கு அரசன், மலையரசன், இசைக்கு அரசன், இசையரசன், குளிக்கச் சிறந்தது, குற்றாலம், பார்க்கச் சிறந்தது, பாபநாசபுரம். அதை போல் சரி ஒளி அமைக்க சிறந்த ஸ்தாபனம் கொத்தான்குளம். ஆமா. நிவேதா கொத்தாங்குளம். அதாவது குறைந்த விலை. ஆமா. நிறைந்த தரம். பாத்தீங்களா எங்கெல்லாம் உங்களுக்காண்டி கட்டியிருக்காங்க ரேடியா. ஆமா. இந்த ஊர் ஃபுல்லா கேக்கு. அடுத்து போக்ஸ் லைட்ட பாரு. ஆமா. அவ்வளவு ஒரு அழகா எங்கும் இருக்காது. கண்ண கவருதுல கப கப கபன்னு. அதை போல சரி இப்ப கமரும் பாரு. ஆமா. என்ன ஆச்சு தெரியுமா? என்னமாச்சு? நாகலோகம் வட்டிடத்தில் நாகராஜ மன்னனை அழைத்து கொண்டு. ஆமா. என் கணவா ராஜவண்ணா, என் கணவா ராஜமன்னா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னவா, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே மன்னவா. சாலையில் வருமாற சாரி காக்காய் குமாரா, சாரி காக்காய் குமாரா, சாரி காக்காயாமலே சனத்திலேயும் தாழ்வானே, சனத்திலேயும் தாழ்வானே, சாரி காக்காய் பெதப்போ, காய் பேதப்போ, காய் பெதப்போ, சனத்தரோடு சேர்வதப்போ, சேர்வதப்போ, சாரி காய் பெதப்போ, காய் பெதப்போ, காய் பெதப்போ, சனத்தரோடு சேர்வதப்போ, சேர்வதப்போ. எல்லையில ஒரு மரம் ஏலகாய்க்கு மரம். ஆமா. ஏலகாயாமலை அம்மா நயினத்திலேயும் தாழ்வானை. ஆமாம்மா. நாகமடி அரசனை இழைந்து நாக கண்ணை பெண்குடியானவள். ஆமா. மண்ணா எனக்கு தானே பிள்ளை இல்லை, கண்டிப்பா இன்னொருக்கா கல்யாணம் முடிக்க வேண்டியதானே. ஆமா. எனக்கு தானே குழந்தை செல்வம் இல்லை, இன்னொரு திருமணமாவது முடிக்கலாம்ல. அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அழகை போல கிடையாதம்மா, அள்ளி பணம் கொடுத்திட்டாலும் அழகை போல கிடையாதம்மா, கோடி பணம் கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா, கோடி பணம் கொடுத்திட்டாலும் குணத்தை போல கிடையாதம்மா, லட்சம் பணம் கொடுத்திட்டாலும் லட்சம் பணம் கொடுத்திட்டாலும் சேனம் போல் கிடையாதம்மா, லட்சம் பணம் கொடுத்தேட்டாலோ, லட்சம் பணம் கொடுத்திட்டாலும் லட்சணம் போல் கிடையாதம்மா. அள்ளி பணம் கொடுத்தால் அழகு இருப்பாளா? இருக்கவே மாட்டா. கோடி பணம் கொடுத்தால் உன் குணம் வருமா? வரவே வராது தாயி. நாகலோகம் பட்டிடத்தில் நாகராஜ மன்னனை இழைத்து கொண்டு. ஆமா. என் அம்மா நாக கண்ணை. அப்பா நாகக்கண்ணா, அழாதம்மா. அம்மா அழலப்பா. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் சரி ஆண் பிறக்கும் பெண் பிறக்கும். கண்டிப்பா. ஈசனுடைய அருள் இருந்தால் எப்படியாவது பிள்ளை உண்டு. ஆமா. உனக்கு நாம் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை. ஊடையில ஒரு பிள்ளை வேணுமா? ஆமா. நாம் ஒரு இருவர், நமக்கு ஏன் இன்னொருவர்? அதாவது சரி உலகம் ஏற்க ஆமா ஒரு பிள்ளை இருந்தா தான் நமக்கு மதிப்பு. ஆமா. அப்பங்க சொத்து ஜவா இருக்கான்னா கேட்க மாட்டாங்க. வந்தவன ஏதாவது எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு எத்தனை பிள்ளை இருக்கு, குட்டி இருக்கு, ஆமா அப்படிதான் கேட்காங்க. எத்தனை ஏக்கர் வச்சிருக்க? அப்ப என்ன சொல்ற பாருங்க. என்னமா சொல்லுகிறார்கள்? காசைக்கு ஒரு பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி விட்டோமானா விட்டோமானா நிறைந்திடுமா கண்ட சேனோ மாறிப்பார்களா நிறைந்திடுமா ஏ கண்ண சனோ மறிப்பார்களா ஒரு பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி
தேசத்தாரோ மாறிவார்களா திருவள்ளுவர் நிறைந்திடுமா திருவள்ளுவர் நிறைந்திடுமா இந்த தேசத்தாரோ மறிப்பார்களா அப்படியானவள் ஆமா நாகபடி அரசனை இழைத்து என்ன சொன்னான் தெரியுமா? என்னம்மா சொல்கிறார்கள்? மந்தையில் அமைந்து மேய்ந்து வரும் வருடாச்சே மலடாச்சே பொய்யில் அமைந்து மேய்ந்து வரும் கோழி வருடாச்சே மலடாச்சே ஏலியில் அமைந்து மேய்ந்து வரும் ஏந்து வரும் எல்லாடு மலடாச்சே மலடாச்சே மேய்ந்து வரும் மேய்ந்து வரும் ஏந்து வரும் வெள்ளாடு மலடாச்சே மலடாச்சே வழிகாரியில் வைத்தாரோரி வைத்ததோரே வாழை வாரம் வருடாச்சே மலடாச்சே அஞ்சையில் அணைக்கிறோரி நிற்பதோரே மாமரம் வருடாச்சே மலடாச்சே மலடி நல்ல மலடி என்று மலடி என்றே மாநிலத்தார் மலடி என்று மலடி என்று மாநிலத்தா ஏசலாயே இருசை மலடி என்று இனத்தாரோ ஏசலாட்சி ஆமா ஆண் மலடோ பெண் மலடோ சரி அரு மலடோ தெரியல ஆமா எந்திரத்து பிள்ளைங்கெல்லாம் ஆமா 7 பிள்ளைக்கு தாயா இருக்காள ஆமா ஆண்டவன் என் வயிற்றுல ஒரு பிள்ளையை கொடுக்கலையே கொடுக்கலையே வருத்தப்படுவாள்ல ஆமா என் தாய் கண் திறந்து பார்க்காளா பாத்துருவா எல்லாத்தையும் கொடுத்துருக்கா பிள்ளை கொடுக்கல ஆமா ஏன் கவலைப்படுத கண்டிப்பா இருக்குமா கவலைப்படாத அடுத்த வருஷம் உனக்கு 2 பிள்ளை கொடுப்பா ஆமா ரெட்டை பிள்ளை ஆமா சரி சரி நல்லா இருக்கட்டும் ஆமா இருந்தாலும் சரி ஊராறு மறிப்பா இருக்கத்தக்கடி ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லி ஆமா இந்த அம்மா வருத்தப்பட்டு பேசுறா. சரி அப்ப இந்த ஐயா சொல்றாரு, அம்மா என்னம்மா சொல்றாரு? ஏம்மா இன்னொரு பிள்ளை, ஆமா நம்ம 2 பேரும் நம்மளுக்குள்ளே பிள்ளையா இருந்துக்கலாமே. ஆமா அதானே காலம் சென்று கடந்தோமானால் காலம் சென்று கடந்தோமானால் காலம் சென்று கடந்தோமானால் கர்மம் செய்ய பிள்ளை இல்லை, கர்மம் செய்ய பிள்ளை இல்லை, கர்மம் செய்ய பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. காலம் சென்று கடந்தோமானால் காலம் சென்று கடந்தோமானால் காலம் சென்று கடந்தோமானால் கடந்தோமானால் கர்மம் செய்ய பிள்ளை இல்லை, கர்மம் செய்ய பிள்ளை இல்லை, கர்மம் செய்ய பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. செத்து நாமல் போனோமானால் செத்து நாமல் போனோமானால் செத்து நாமல் போனோமானால் போனோமானால் சிறு செய்ய பிள்ளை பிள்ளை இல்லை, சீரு செய்ய பிள்ளை இல்லை, சீரு செய்ய பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. செத்து நாமல் போனோமானால் செத்து நாமல் போனோமானால் செத்து நாமல் போனோமானால் போனோமானால் அப்படி சீரு செய்ய பிள்ளை இல்லை, சீரு செய்ய பிள்ளை இல்லை, சீரு செய்ய பிள்ளை இல்லை. காலம் சென்று கடந்தால் ஆமா கர்மம் செய்ய ஒரு பிள்ளை இல்லை, காலம் சென்று கடந்தோமானால் கர்மம் செய்ய ஒரு பிள்ளை இல்லை. செத்து நாமல் போனால் நமக்கு சீறு செய்ய ஒரு பிள்ளை இல்லையே. ஆமா மன்னாரி மன்னவா மகிட முறை தரித்த மன்ன ஏ மன்னவா, ஏத்த வீட்டுக்காரிய வாரி இளவரசி 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அடுத்த வீட்டு 10 பிள்ளைக்கு தாயா இருக்கா. அடுத்த வீட்டு அனனியா 5 புள்ள வச்சிருக்கா. ஆமா பக்கத்து வீட்டு பரமேஸ்வரி 12 பிள்ளைக்கு தாயா இருக்கா. வச்சிருக்கோம். இவளுக்கு பிறதான் கல்யாணம். ஆமா வதான பிள்ளைய கொடுத்திருக்காரு ஆண்டவன். வருஷத்துக்கு 2 போட்டு தள்ளி இருக்கவ. அதாவது எரிவாமல்ல, ஆமா அவங்க கையில கல் இருக்காது, கண்டிப்பா சும்மா அனுப்பான் பாத்தியா, அவன் கையில ஏகப்பட்ட கல் இருக்கும். அதான் ஆண்டவனுடைய சோதனை. ஆமா
நல்லவங்களை சோதிப்பாரு கண்டிப்பா. அம்மா முப்பிடாதி சரி சந்திரமாரி உச்சினி மகாளி சோதிப்பா. ஆமா கைவிட மாட்டா. கைவிட மாட்டா. ஆமா கெட்டவங்களை சோதிப்பா. ஆமா கைவிட்டுருவா. சரி இதான் அம்மாளுடைய சோதனை. ஆமா என்ன அம்மா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு பயந்தா போதும். ஆமா மனசாட்சிக்கு பயந்து போய் நடந்தா சரிதான். சரி. ஆமா ஆனாலும் இந்த நாகராசனை அழைத்து நாக கண்ணி பெண்கொடியானவள் நாகக்கண்ணி பெண்கொடியானவள் இப்படி பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே ஆமா அப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்னம்மா சொல்கிறார்? அள்ளி பணம் கொடுத்தாலும் அழகு இருக்காது. இருக்கவே இருக்காது. அந்த வெள்ளரிக்கார் ஓட்டத்திலே தோட்டத்திலே விளையாட மைந்தன் இல்லை மைந்தன் இல்லை. பூசணிக்கார் ஓட்டத்திலே தோட்டத்திலே பூவரிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. தெரிக்கார் ஓட்டத்திலே தோட்டத்திலே பாவரிக்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. நாக கண்ணி சொல்லும் போது சொல்லும் போது சொல்லு போது நாகராஜன் ஏறு செய்வார் ஏது சொல்வார். நாகக்கண்ணி சொல்லும் போது சொல்லும் போது சொல்லு அம்மாரி நாகராஜா ஏது சொல்வார் ஏது சொல்வார். ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே ஆமா ஒரு ஆறு பிள்ளைய தூக்கி வளர்த்தா நிக்குமா? நிக்கவே நிக்காது. முட்டாய் வாங்கி தந்து கொடுக்க தண்ணிக்கும் அதான் எம்மா எம்மாங்க. இந்த பாரு ஆமா இந்த பொன்னாத்தியில மாகாளியம்மன் கோயில்ல சரி மத்தியான கொடைக்கு பாரிப்போம். ஆமா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, கூட்டம் எல்லாரும் வந்துருவாவே. ஆமா வரணும்ல. ஏட்டி எம்மா தாயே என்ன நிக்கானது யாரு பிள்ளை தெரியுதா? யார் பிள்ளைம்மா அது? அவ பெத்த பிள்ளைனா இப்படி விடுவாளா? ஆமா வாட்ட டவுசரும் கிழிஞ்சு சட்டையும் போட்டு டவுசர் போட்டிருக்கான் தபால் பெட்டி மாதிரி இருக்கு. ஆமா மூக்கு ஒரு சைடு வந்துட்டு போகுது. அடிக்கிற வெயிலுக்கு ஆமா தபால் பெட்டி மாதிரி இருந்தா தான் காத்து வாங்கலாம். காத்து ஓட்டமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. ஜிப்பை திறந்து போட்டிருக்கான். ஆமா தாம் பிறக்கணும் பிள்ளை தான் வயித்துல பிறக்கணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி. சரி எத்தனை தான் கொடுக்கல ஆமா அந்த கொடுக்க நேரம் தான். ஆமா பெற மறந்துடும். தான் பெத்த பிள்ளையே 7 வார்த்தை பேசுதான். இல்ல அடுத்த பிள்ளை நம்மள அம்மானு சொல்லுமா? சொல்லும் காரியம் அவ தண்ணிக்கு சொல்லும், ஒரு நாளும் சொல்லாது. ஆமா ஆனாலும் நாகை கண்ணை பெண்கொடியானவள் சரி ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அம்மா எல்லாரை ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்தால். ஆமா தான தர்மங்கள் செய்து வருகிறார்கள். கொஞ்சம் தான தர்மம் செய்தால் தனிக்கும் ஒரு பிள்ளை சரி அப்படின்னு சொல்லி என்ன செய்தா பாருங்க. என்னமா செய்து வருகிறார்கள்? அங்க அண்ணாரோ சொர்ணாரோ அள்ளி விட்டார் தான தர்மம். அன்னதானோ சொர்ணதானோ அள்ளி விட்டார் தான தர்மம். ஊரகானோ வாரகானோ புரோகிதர்க்கு தானம் விட்டார். ஓரதான வாரதான கோயிலுக்கு தானமிட்டார். சாலை கண்ட இடங்கள் சாலை கண்ட இடங்கள் சத்திரங்கள் கட்டி வைத்தார். கண்ட இடங்கள் காளி கண்ட இடங்கள் அவ சத்திரங்கள் காடு போட்டார். கோயில் கண்ட இடங்கள் கோபுரங்கள் கட்டி வைத்தார். 108 திருவாரி 1008 சிவதேவம் அங்க அர்ச்சனைகள் செய்து அழகு புகழ் நாகராஜா இத்தனை தர்மம் செய்த இத்தனை தர்மம் செய்த தணிக்கவில்லை ஒரு குழந்தை. சரிக்கவில்லை ஒரு குழந்தை. இப்படி தான தர்மம் செய்தும் சரி தணிக்கவில்லை ஒரு குழந்தை. ஆமா சலிக்கவில்லை ஒரு குழந்தை. பிள்ளை இல்லையே. ஆமா நான் கோயிலுக்கு போகாத கோயில் இல்லை. ஆமா கும்பிடாத தெய்வம் இல்ல. கல்லுன்னு நினைச்சல கல்ல வச்சிருந்தாலும் அல்ல சாமின்னு நினைச்சுதானே கும்பிட்டு விழுந்த. அதுலயே ஆண்டவன் கொடுக்கல. ஆமா என்னையா குத்துக்கல்ல கூட கும்பிட்டுருக்க. ஆமா
உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கலாம். ஆமா நாகாத்தான் நினைச்சும் ஒரு கும்பிடத்தான் செஞ்சேன். சரி ஒரு அவளாவது ஒரு பிள்ளைய கொடுத்துருவா தாயே. கொடுக்கலாம். ஆமா என்ன செய்ய இல்லையே. கண்டிப்பா கொடுத்துருவாமா, வருத்தப்படாத. ஆனாலும் இந்த அம்மானாக கண்ணை பெண்குடியானவள் சரி எழுதா குறைக்கு எழுதால் தீருமா? தீரவே தீராது. அன்றைக்கு எழுதிய எழுத்த யாராலும் அழிச்சு எழுத முடியுமா? முடியவே முடியாது. கோட்டையிலே பெண் பிறந்தாலும் போட்ட புள்ளி மாறுமா? மாறவே மாறாது. என் வயிற்றுல புள்ள இல்லையே. அம்மா வருத்தமா இருக்க. கண்டிப்பா வருத்தம் இருக்கத்தானே செய்யும். என்ன செய்ய? என்னம்மா செய்ய? எட்டி பாரு. தாய் சும்மா தான் இருக்கியா? ஆமா சும்மா தான் இருக்கேன். என் குளிக்க தண்ணி இருந்தா தான் குளிச்சுட்டு வந்திருப்பேனே. ஆமா அது ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்திருப்பிய. அதாவது பெரிய ஆட்கள் வந்து பெரிய ஆட்கள் தன்மையில கேட்பாங்க. சரி சரி இவ சின்ன பிள்ளை தானமா ஷாம்பு போட்டு குளிச்சோம்னு சொல்லியிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. அதான் தாய் குளியாம இருக்கியாங்க. ஆமா அதாவது அந்த காலத்துல நாசுக்கா கேட்டிருக்காங்க அப்படி. இப்ப அப்படி இல்ல. சரி இப்ப கன்சீவா இருக்கியான்னு கேட்க. கன்சீவா இருக்கியா இல்ல பிரெக்னண்டா இருக்கியா? அப்படிதான் பிரெக்னன்ட். அப்படியா? ஆமா எனக்கெல்லாம் வராதுப்பா அந்த வாய். சரி ஏதோ சொல்லுவாங்க பெரிய ஆளுக்க, நீ சொல்லி போட்டா இருக்கு. நானும் சொல்லுதேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு அந்த காலத்துல ஆட்கள் உள்ள வார்த்தைனா தெரியும். சரி இப்போ உள்ள வார்த்தை தெரியாது. இது வந்து 90க்கும் 2Kக்கும் இடையில உள்ள வார்த்தை. ஓ அப்படியா? ஆமா சரி இருக்கட்டும். சரி இருந்தாலும் இந்த அம்மா நாகராஜனை அழைத்து செல்லும் போது ஆமா என்னமா சொல்லுகிறார்? கட்டாயம் புள்ள வேணுமே. ஆமா வேணும் வேணும். அப்ப பிள்ளை இருந்தா தானே எனக்கு பெருமை. ஆமா கண்டிப்பா பெத்தவண்ணா ஒரு பிள்ளை வேணும்ல. வேணும் தானே. ஆமா பிள்ளை இருந்தா தானே சும்மாவா தூக்கிட்டு ரோட்ல நீங்க ஆட்டிட்டல. இப்போ இல்லட்டாலும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு கழிச்சு எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா தானே ஆமா நமக்குன்னு ஒரு மதிப்பு. ஆமா கண்டிப்பா. மன வீடு நல்ல கடரும் ஒன்னை கடலும் வீதியில போராட்டம் போராட்டம் முக்கூத்திரும்பு முன்னே முரம்பு முன்னே முத்தத்தில போராட்டம் போராட்டம் ஆத்தாங்கரையோ கரையோரம் அடக்கம் பண்ண போராட்டம் போராட்டம் இடத்தாங்கரையோ கரையோரம் இண்டி தூக்க போராட்டம் போராட்டம் உளத்தானல்ல கரையோரம் கரையோரம் உடமுடக போராட்டம் அதாவது வீடு கடரும் முன்னை வீதியில போராட்டம். கண்டிப்பா முக்கு திரும்பும்னா முத்தத்தில போராட்டம். போராட்டம் இருக்கணும்ல. ஆத்தங்கரை ஓரம் அடக்கம் பண்ண போராட்டம். ஆமா வந்த ஒரு பிள்ளை இல்லைன்னா போராட்டம் தான். எடா நீ கொல்லி வைக்கியா? நான் வைக்கல. சொத்தை உன் பேர்ல எழுதிருக்கா. அப்படின்னா நான் தான் வைக்கேன்பா. எடா நீ கொல்லி வைக்கியா? மாட்டவே மாட்டேன். உயிர் வாங்கிட்ட எல்லாம் கொடுத்தா. ஆமா நான் ஏன் வைக்கணுங்க? வைக்கணும் பேர் எழுதிருக்குமே நான் ஏன்டா வைக்கணும்? இப்படிதான் பிரச்சனை வந்துடும். ஆமா அதனால எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி சரி இனி ஆண்டவன் பகவானை நோக்கி தவ இருந்தால் ஒரு பிள்ளை கிடைக்குமா? ஆமா என்ன செய்ய இல்லாதெல்லாம் சொல்லியாச்சு. சரி ஓயாம சொல்லி ஒரு வடியா வருது. கண்டிப்பா கறிக்கேரைக்கும் தேங்காயிலை ஏந்த பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை நிறை கொடுத்தோர் அண்ணீரிலை கண்ணீரிலே என்றும் போலனில்லை பாடனில்லை வெள்ளை பெய்த முத்தத்திலே முத்தத்திலே மண்ணடை அமைந்தனில்லை மைந்தனில்லை மண்ணடைந்த கைகளாலே கைகளோடு பிள்ளைக்கு முதலை இல்லை மழலை இல்லை மண்ணடைந்த கைகளாலே கைகளாலே மணிபிடிக்க வெள்ளை இல்லை மயில் இல்லை. மட்டில போட்ட சாதம் மாறி ஒண்ணு பிள்ளை இல்லை வெள்ளை இல்லை இலையாரியில் போட்ட சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை கிண்ணத்தில போட்ட சாதம் போட்ட சாதம் சரி திங்க பிள்ளை இல்லை வெள்ளை இல்லை கிண்ணத்தில போட்ட சாதம் போட்ட சாதம்
ஆமா வரவே மாட்டார்கள். மைந்தன் இல்லாத வாசலுக்கு மாமுனிகள் வருவார்களா? வரவே மாட்டார்களம்மா. இந்த பாரு சரி கோயில் கொடைக்கு போகணும். ஆமா என் மகளை இந்த ஊர்ல தான் வாக்கப்பட்டு வந்திருக்கா. கண்டிப்பா. என் மரும பிள்ளை, ஆமா என் பிள்ளை பேரம்பேத்து இருக்கு. ஆமா அப்போ வீசனங்கை வருங்கை வரக்கூடாது. வரக்கூடாது வரக்கூடாது. பக்கத்து ஊர்ல இருந்து ஆமா சாக்லேட்டு சாக்லேட்டு கேக்கு மஸ்கோத்த அல்வா ஆமா முறுக்கு மிச்சர் சேவு எல்லாம் வாங்கிட்டு வரணும்ல. பேத்திக்கு பேட்டி பாட்டி ஆச்சி அப்படி வாங்கிட்டு வரணும். ஆமா பிள்ளை இல்லை நினைச்சுக்கோ. ஆமா அவ ஒத்த வானாளு. ஆமா அதுவும் கோயில்ல அப்பப்போ அன்னதானம் நடக்கு. சரி அவளுக்கு என்னத்தை வாங்கிட்டு போவேன்? அப்படியே சாப்பிட்டு பேசாம இருப்பா அப்படின்றது. சுட்டு அள்ளி முந்தானியில முடிச்சுக்கிட்டு வந்துருவா. ஆமா அதனால பிள்ளை இருந்தா பெருமை. ஆமா இருந்தாலும் சரி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே ஆமா 7வது தீவிலே நாகலோகம் பட்டணத்தில் சரி ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. ஆமா அவர்கள் அங்கே தவம் இருக்கும் போது ஆமா இப்ப இங்க என்ன நடக்கு தெரியுமா? என்னமா நடக்கின்றது? அந்த ஆதிவள்ளி கையிலே கையிலே ஆண்டவன் பகவானோ பகவானோ அன்றி பகவானே அம்மையான பார்வதியோ பார்வதியோ 14 லோகத்திற்கு லோகத்திற்கோ இழக்க போறீர்களா போனீங்களா நீங்களா என்று கேட்டால் ஈஸ்வரியா ஈஸ்வரியா 18 லோகத்திலோ லோகத்திலோ லோகத்திற்கோ மடியடக்க போதீர்களா போறீர்களா? அப்பந்தான் பார்த்து சரி எந்த அம்மா பார்வதி பகவான் கிட்ட கேட்கா. அம்மா என்ன கேக்குறா? 14 லோகத்துக்கும் படியிழந்து வந்தீங்களாத்தான். அம்மா எத்தான் படி அளந்தீங்களா? அழகான படியலப்பா. சரி நேரத்துல இருந்து அம்மா சும்மா மூக்கு முட்டை பிடிச்சாச்சு. ஆமா கேசரி கொஞ்சம் கூடிட்டு அவ்வளவுதான். பிள்ளைகளுக்கு கிறக்குது, இருக்க முடியல. இறக்கும்ல நெய்ய கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊத்திட்டா வேற ஒண்ணு. வெயில வேலை பார்த்தா நினைச்சுக்கோங்க சரியா போயிடும். அப்படியே சமைச்சிருக்கோம். இது கோயில் உள்ள வந்திருக்கோமா நல்லா குது குதுன்னு இருக்கு. அதான் அதே தான். சரி இப்படி கத்துனா தான் மத்தியானம் நிறைய சாப்பிடலாம். ஆமா ஆனாலும் சரி ஆண்டவன் வடியிலக்கு போன பின்பு ஆமா பார்வதி நான் இன்னைக்கு வாரம்கா. ஆமா எத்தா நீங்க என்னை ஒத்தையில விட்டுட்டு போறீங்க. சரி நான் இன்னைக்கு உங்க கூட தான் வாரேனே அம்மா அப்படின்னு சொல்லுகிறா. சொல்லத்தானே செய்வா. அம்மா சொல்லணும்ல. நான் உன்னை கூட்டிக்கிட்டு போயிருவேன். ஆமா ஆனா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா பொங்கிருச்சு இனிமே எல்லாமே நமக்கு நல்லதுதான். ஆமா அதனால சரி இந்த அம்மா பார்வதி வாரம்ங்க. ஆமா வேண்டாம் பார்வதி உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா வர மாட்டேன். ஆமா நீ சும்மா வந்த கூட வந்தனா சும்மாவே இருக்க மாட்டாதாயி. வள 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 வளன்னு பேசிக்கிட்டே இருப்ப. ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி. ஆமா 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 சரி சரி அவ்வளவுதான். சரி இருந்தாலும் ஆமா சரி அத்தான் சரி அத்தான் கூட்டிக்கிட்டு பாய் தான் பாருங்களேன். ஒரு நாளைக்கு நீங்க கூட்டிக்கிட்டு தான் போங்களே. பார்வதியும் பகவானை எங்கே வராங்க? எங்கேயுமா வருகிறார்கள்? கைலாசம் தான் கிடந்து கரண சங்கலி பாலம் விட்டு கைலாசம் தான் கடந்து கைல சங்கிலி தான் விட்டு வைபாலா நேரகல்லால் ஒரு சுனையா வைபாலா நிலகல்லாம் ஒரு சுனையா 2 நாண்டு கடலோ விட்டு 2 நாண்டு கடலோ விட்டு ஏக போகே பட்டணமா நாட்டு கடலோ விட்டு ஏக போக பட்டணமா அத்தானே பகவானே
பார்வதி சும்மா இல்ல. சும்மா சும்மா இருக்க மாட்டாளாமா? வாயை எங்க மூடுதா? எங்க முடவே மாட்டாள. அத்தா ஏய் அத்தா பாருங்களா யாருன்னு. யாரு? அறியாத புள்ள தெரியாத வேலை பாக்குறான். ஆமா ஆமா. முனி கொப்பளை இருந்து அடி கொப்பை வெட்டுதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அடி கொப்புல இருந்து முனி கொப்புல இருந்து அடி கொப்பை வெட்டுனா சரி சடக்குன்னு வெட்டிட்டு கீழே வந்துடலாம்ட்டு தான். அப்படி ஆமா. அவசரம் கொடுக்க முந்தப்படாத. ஆமா ஏறி இறங்க வேண்டாம்ல. யாருக்கு எப்ப கிடைக்கணுமோ சரி கரெக்டா கிடைக்கும். ஆமா. இவன் முன்ன கட்டி முந்தனா கிடைக்கவே கிடைக்காது. செதறிரும். சரி. ஏன்னா ஆமா தேங்காய் மரியா இருந்தாலும் பாரு ஆமா செதறி இருக்கும். அள்ள குறையாது. குறையவே குறையாது. ஆமா ஆமா. ரெண்டே மரியா இருந்தா 2 பேர் தூக்கிட்டு ஓடிடுவான். ஆமா கொண்டுட்டு ஓடிடுவாங்க. செதறினாத்தான் நல்லா இருக்கும். சரி. என்ன நமக்கு ஒரு பங்காது கிடைக்கும்ல. கிடைக்கும். ஆமா. அப்ப நாகக்கண்ணி பெண்குடியானவளும் நாகராஜனும் தவ இருக்கு. ஆமா. பார்வதி காட்டு வழியா பகவான் படியிலக்க வராரு. ஆமா. அப்ப பார்வதி பார்த்துட்டா. ஆமா பாக்கணும். முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்பை வெட்டுதானே. ஆமா. ஏ அப்பா அடிகொப்பை வெட்டுதானே. இவனை எப்படியாவது காப்பாத்தனமே. ஆமா கண்டிப்பா காப்பாத்தணும் பகவானே. வீதியில போற சண்டை வீட்டுக்கு இழுக்கா. ஆமா பார்வதியோட வேலையா தானே. ஏன் பிடிவாதம்? பிடிவாதம். அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும். ஆமா பகவானே கண்டிப்பா நம்ம காப்பாத்தியே ஆகணும். அப்ப 2 பேரும் உட்கார்ந்துருப்போம். சரி. யார் வாயிலையாவது வருதான்னு பாப்போம். ஆமா யார் என்ன சொல்லுதான்னு பாப்போம் தாயி. சரி. அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து. அதேதான். அப்பான்னு சொன்னா நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு 2 பேரும் இருக்காங்க. ஆமா 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காவ. அம்மா என்றும் சொல்லவில்லை அப்பா என்றும் சொல்லவில்லை என்று சொன்னானே செத்துந்தானே பயணமாகி 7வது தீவை நோக்கி வாராரி ஈஸ்வரனோ வாரபோதே ஏது சொல்வார் பகவானோ. வர்றாங்க. சரி. அதுவான கானகத்துல ஆமா 2 பேர் வராங்க பத்தில. ஆமா. இந்த அம்மா சும்மா இருக்க மாட்டேங்கா. சும்மாவே இருக்க மாட்டேங்கா. அவ இருப்பா. அவ இருந்தாலும் அவ வாய் இருக்க கூடாத. இருக்காதுல்ல. இருக்கவே கூடாது. ஏ அத்தா. ஏ அத்தா. அந்த 2 பேர் இருக்காங்களே. ஆமா. என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கணுமே. கண்டிப்பா. பிள்ளை வரம் கேட்டால் கொடுக்க முடியாது பார்வதி. முடியவே முடியாது தாயே. ஏன் அத்தா முடியாது? ஏம்மா ஏன்? அந்த நாகமானது ஏமா ஒரு காலத்துல சரி வேடவர் குலத்திலே பிறந்து ஆமா ஜோடி புறா ஆமா அணில் பிள்ளை கிரி பிள்ளை அப்படி சோடி மான் செனமான சுட்டு தின்றுருக்கான். ஆமா அது உள்ள ஒரு குட்டி இருந்திருக்கு. அதையும் சேட்டு சுட்டு தின்றுருக்கான். ஏ சண்டாளே இளங்குட்டியை விட்டு வைக்கலையே. இளங்குட்டி நல்லா சுட்டதுக்கு அதுக்கு நல்லா எலும்பு இல்லாம பதமா இருந்திருக்கும்ல. 7 ஜென்மம் எடுத்தாலும் எந்த பிள்ளை கிடையாது. எழுந்த பிள்ளை கிடையாதப்பா. அவனுடைய மனைவிக்கு கொடுக்கலாம்ல. ஆமா அவன் தான் ஆம்பளை பண்ணாத பண்ணியிருக்கான். சரி அவனோட மனைவியாவது கொடுக்கலாம்லப்பா. அவ சண்டாள பாதவத்து என்னமா கொடுத்திருக்கா. முன்னொரு காலத்தில் மருத்துவர் குல பெண்ணாக பிறந்து சரி கர்ப்பமா இருக்கவள கரு கலைச்சிருக்கா. பாதவத்தி மவள ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுக்கலாம். ஆமா ஒரு கால் வலிக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு கை வலிக்கு கொடுத்திருக்கலாம். இவ கருவை கலைச்சிருக்காளே. ஆமா இவளுக்கு எப்படி பிள்ளை கொடுக்க? எப்படிமா கொடுக்க? இல்ல கட்டாயம் குழந்தை வேண்டும். உன்னுடைய அம்சத்திலே 8 பரல் பிறக்க வேண்டும். சரி சித்திரபுத்திரன் ஐயனார் இவர் உழைத்து ஏட்டின் பிரகாரம் படி இருக்கா. ஆமா 1338 பக்கம் எடுத்து பார்க்க. ஆமா என்னமா இருக்கு? ஏடெல்லாம் மங்கிருக்கு. ஆமா கரையான் புரிச்சு அரிச்சு போய் இருக்கு. இல்லங்கிற வார்த்தை தெளிவா இருக்கு. ஆமா இல்லங்க அந்த ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா இருக்கு. அப்ப இவளுக்கு கட்டாயம் கொடுக்கணும். ஆமா கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி சரி அப்ப சக்தியுடைய அம்சத்திலே 8 பரல் பிறக்க வேண்டும். ஆமா அப்படி பிறந்தால் சரி பிள்ளை வரம் கொடுக்கலாம். கண்டிப்பா
தேவாரி தேவர்கள் விட மல்லல்களை தீர்க்கலாம். சரி 8 வரல்களை உங்கையில் எடுத்து அம்மை பார்வதியா ஆண்டவன் இடமாறிகளை அழகுடனே கொடுத்தாளே இடமாறியலை கொடுத்தாரே எட்டு வரல்களை எடுத்து கொடுத்த உடனே சரி இந்த அம்மா பார்வதி வாங்கிட்டு சும்மா இருப்பாள. எப்படிமா இருப்பா? உடனே பார்வதி பகவான் கையில் கொடுத்தாள். சரி பகவான் வாங்கி கொண்டு எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா வருகிறார்கள்? அந்த 7வது தீபாவளியிலே சொல்வார் பகவான் நாகராஜா என்றே சொல்வார் சொன்னே போரி ஏதே சொல்வார் நாகராஜா நாகராஜா. பிள்ளை இல்லாத வீட்டுல சரி புள்ள கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? ஒரே சிரிப்பு மயம் சந்தோஷமா தான் இருக்கும். தாத்தாவுக்கு கண்ணு தெரியல. ஆமா இப்போ லேசர் பண்ண பிறகு தாத்தாக்கு கரெக்டா கண்ணு தெரியுது. ஆமா எப்படி ஓடுவாரு? மேலைங்களே ஓடுவாரு. ஏ வேலையான வேலையம்மா இருக்கங்குடி மாரியம்மா ஈராத்து காரியம்மா ஈராத்துக்கு நடுவினில குடிகொண்டு இருப்பவள மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில நாகம் கோட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட கொல்ல நரி கொரவ போட மயிர்களும் தாரோராட்ட உனக்கு 5 சட கொஞ்சி விட அழகு சட மார்பில் விட இருக்கங்குடி மாரியம்மா ஈராத்து காரியம்மா 5 சட கொஞ்சி விட அழகு சட மார்பில் விட மேற்க விழுந்த சட உனக்கு மேற்கடலோ நீராட மாரியம்மா என்றொருத்தே காளியம்மா என்றொருத்தே உனக்கு கிழக்க விழுந்த சட கிழக்கடலோ நீராட உனக்கு தெற்க விழுந்த சட தென்கடலோ நீராட உனக்கு வடக்கே விழுந்த சட வடகடலோ நீராட தாயான மாரியம்மா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில அவ வேப்பிலைய கையிலெடுப்பா வேதனைகளை தீர்த்திடுவா அவ சூலாயுதோ கையிலெடுப்பா கப்பரையும் எடுத்திடுவா நம்ம கஷ்டங்களை தீர்த்திடுவா ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா சாந்தொழுக பிடியொழுக உனக்கு சந்தனங்கள் வேர்த்தொழுக
சாட கொஞ்சி வர அஞ்சு சாட கொஞ்சி வர அக்கா தங்க 8 அக்கா தங்க 8 பேரா ஆறாளி ஓடுவாரே ஐபாரு தண்ணீரில பாரு தண்ணீரில வயசு பண்ணா வந்த வேளா பேசு மண்ணா வந்தவளே காலாத்து தண்ணீரில காலாத்து தண்ணியில வச்ச பண்ணா வந்த வேளா வச்ச பெண்ணா வந்தவளே சித்தாத்து தண்ணீரில காத்து தண்ணியில சின்ன பண்ணா வந்த வேளா சின்ன பொண்ணா வந்தவளா ஆரியாக பிறந்தவளே ஆரியாக பிறந்தவளே ஆளி ஓடுவாளே ஓடுவாரே அம்மையான வாரியம் அம்மையான மாரியம்மா ஆங்காரி ஓங்காரே ஆங்காரி ஓங்காரே 1008 சுருமைக்காரி 1008 சொருபக்காரே உன்ன போல தெய்வத்தையோ உன்ன போல தெய்வத்தையோ உலகத்தில பார்த்ததில்லை உலகத்தில பார்த்ததில்லை வேளையான வேளையம்மா வேலையான வேலையம்மா விளையாடு இரு சமயம் விளையாடோ இரு சமயம் ஆராடி போடுவாளா, ஆதாளி போடுவாளா பாடி வாழா போடுவாளா அம்மையான மாரியம்மா அம்மையான மாரியம்மா போடுவாளா ஆதாளி போடுவாளா மாரியம்மா அம்மையான மாரியம்மா அம்மையான மாரியம்மா ஆகாளே போடுவாளா வடக்கே நல்ல விழுந்த சடை உனக்கு நல்ல விழுந்த சடை விழுந்த சடை உனக்கு விழுந்த சடை வடகடலுடைய கடலுடீரா வடக்கை நல்லா விழுந்த சாட வடக்கை நல்லா விழுந்த மாரியம்மா வடகடலுடீரா வடகடலுடீரா உனக்கு தெற்கே நல்ல விழுந்த சடை இதற்கே நல்ல விழுந்த சடை அம்மா விழுந்த சடை கடலுடீரா தெங்கை நல்லா விழுந்த என் அம்மையான முத்தாரம்மா என் உச்சினி வாழை குலசையிலே குடிகொண்டிருக்கிறாள் முத்தார செல்வி சரி 10 கை 10 காலோடு இருக்கா பத்திரகாளி ஆமா இவ யாரு சந்தனமா இருக்காளே ஆமா அவதான் சந்தனமாரி இவ உச்சியில கண்ணோடு இருக்காளே அவதான் உச்சினி மாகாளி ஓ இவளுக்கு மட்டும் 3 கண்ணு ஆமா என்ன ஆமா உச்சியில கண்ணோடு இருக்காளா கண்டிப்பா அவதான் உச்சினி மாகாளி ஆமா என் ஆத்தா லேசில கோவப்பட மாட்டா ஆமா அவ பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு ஆமா பொறுமையில பூமாதேவி அம்மா கரெக்டா அந்த டயத்துக்கு 12 மணிக்கு வந்துருவா சரி தாய் கோட்டைக்குள்ள இறங்கிருவாள்ல ஆமா ஆமா இறங்கணும்ல அம்மா சரி அவ விளையாட்டை யாரும் அறிய முடியாது அறியவே முடியாது என் அம்மையே அசையட்டு காளியர்களோ சரி அப்படியே உண்டாவளத்துல கோட்டை கட்டி குடியிருக்கணும் சரி ஆமா சும்மா இருப்பாளா இப்படி எப்படிமா இருப்பா 8 பரல்களையும் ஆண்டவன் கிட்ட வாங்குதாரு சரி ஆண்டவன் கொண்டு வந்து நாகராஜன் கிட்ட கொடுக்காரு ஆமா நாகராஜா நாகராஜா ஒன்னு சொல்ல கேளு சொல்ல கேளு எத்தனையும் தாடி வைத்து நாடி வைத்து ஆடி வைத்து எதற்காக நோவி இருந்த நலமிருந்தா எந்தனைக்கு நாடிட்டு நாடி வைத்து ஆடி எதற்காக நலமிருந்தாய் நலமிருந்தா. ஏ, ஆ, ஆ, ஆ.
பெட்டி கொண்டு வரும் பக்தர் கோடிகள் கோயிலுக்கு சீக்கிரமாக வருமாறு உங்களை விழா கம்பியார்கள் அழைக்கிறார்கள். ஆமா, மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகிறோம். மஞ்சள் பெட்டி எடுத்து வரும் பக்தர்கள் விரைவாக கோயிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். சீக்கிரமா வாங்க, மதியான பூஜைக்கு நேரம் ஆகுது. அவன்தான் என் தாய் 8 பேரும். சரி, 8 வரலையும் 41 நாள் வெயிலடியாமல் அனலடியாமல் அக்கினிகள் அண்டாடாமல். சரி, அக்கினிகள் அண்டிடாமல். ஆமா, அக்கினிகள் அண்டிடாமல் அழகாத்து வருகிறார்கள். அசுரனை அழிப்பதற்கு அஷ்டஎட்டு காளியாக, ஆமா, மகிடாசூரனை சங்காரம் செய்வதற்கு மாகாளியாக பிறந்தார். சரி, இவ 8 பேரும் எப்படி வர்றா தெரியுமா? எப்படி வருகிறார்கள்? அங்க ஆளான ஆளையே, ஆளான ஆளையே, தேசமாகிறவையே, ஊரினார் வெப்பப்பட்டு, ஊரினார் வெப்பப்பட்டு, 8 முட்டை ஆண்களிலே, 8 முட்டை ஆண்களிலே, 8 முட்டை வெடித்தவரே, ஒன்றவேறு முட்டைகளை சிறுபாடி நான் இருந்தான்.
भक्तान् देवीगुं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः अग्ने त्वं वारयानभ्यो अस्मान् स्वस्ति विरति दुर्गाणि विस्वा भूषभृत्येव कुलान उर्देव वादोकाय तनयाय संयोः विश्वानिनो दुर्गका जातवेद सिन्धन्नना वादुरिदादिवर्षे अग्ने अद्रिवन्मनसा गृणानो अस्माकं बोद्धिपिता तनूनाम् प्रजनाजिदघुं सगमानमुग्रमग्निगुं हुवेमवरमाददस्तात् सनः परसति दुर्गाणि विश्वाक्षामद्देवो अधिदुरिदाद्यग्निः प्रत्नोऽसिकमीभ्यो अध्वरेषु सनातहोता नव्यतदत्से स्वाञ्जाग्ने दनवविप्रय स्वास्मव्यञ्जसौपगमाय दस्वा गोपे जुट्टविशोषिक्तं दपेन्द्रविष्णोरनुसञ्चरेम नागस्य पृष्ठमपि संवसानो वैष्णवीं लोकैकमातयन्ताम् कात्यायनाय विद्महे कन्याकुमारि धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् ॐ ह्रीं वामायै नमः ज्येष्ठायै नमः रौद्रे नमः काल्यै नमः कलविकरुण्यै नमः बलविकरुण्यै नमः बलप्रदमन्यै नमः सर्वभूतमन्यै नमः मनोन्मन्यै नमः मगादेव्यै नमः उज्जयिनी मगालिम्बिकायै नमो नमः समस्तोपचारान् समर्पयामि हरिः ओम् शिवाकृष्णबलं मङ्गयर्करसे बलवर्गों बाबै வரிவலை கைமடமானி பங்கையற் சம்பிமானி மாதேவி பணி செய்து நாள்தோறும் வரவ பொங்கல் ஒருவன் போத நாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடமர்ந்த அளவாயாவதும் இதுவே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூங்கத்தாளை புவி அடங்க காத்தாளை எங்கள் கண்ணின் பாசாங்குஷமும் கரும்பும் வெள்ளம் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவாரவர்க்கு ஒரு தீங்குமில்லையே திருச்சிற்றம்பலம்